செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கள பயிற்சி வகுப்பு நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் தயார் செய்யப்பட்ட பசுமை செழிப்பு உரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான கள பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதுகுறித்து எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கள பயிற்சிகளுக்கான பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே.இ. பத்மஜா நேரில் பார்வையிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, மத்திய அரசு தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. அதன்படி 3 நாட்கள் 12 பொறுப்பாளர்கள் தலைமையில் கணக்கெடுப்பாளர், மேற்பார்வையாளர்கள் ஆகியோர்களுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு நடைபெற்று வருவது தொடர்பாக பயிற்சி வகுப்பில் நடைபெற உள்ளது. அந்த வகையில் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கள பயிற்சிகளுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இப்பயிற்சி வகுப்பில் தியாகதுர்கம் தேர்வுநிலை பேரூராட்சியானது 11.69 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 15 வார்டுகள் உள்ளன. 122 தெருக்கள் உள்ளடக்கிய பேரூராட்சியின் மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 18,605 ஆகும். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை முறையாக மேற்கொள்ளவும், செயலி மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்யவும் களப்பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கணக்கெடுப்பதற்கான களப்பணி 15 நாட்களுக்கு முன்னதாக நீங்களும் உங்கள் தகவல்களை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பான வசதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படுவது தொடர்பான துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. கணக்கெடுப்பதற்காக களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக நீங்களோ உங்கள் தகவலை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பான செய்தி வசதி செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு ஜூலை 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தாங்களாகவே தங்களின் வீடுகள் பற்றி விவரங்களை தாங்கள் கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். இந்த முகவரியில் ஜூலை 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மட்டுமே பதிவு செய்ய இயலும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொலைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து 34 கேள்விகளுக்கு விடையளித்த பின் 12 இலக்க எண் தங்கள் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக பெறப்படும். தங்கள் பகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கணக்கீட்டாளர் கணக்கெடுப்பிற்கு வருகை தரும்போது மேற்கொண்ட 12 இலக்க எண்களை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் துல்லியமான விவரங்களை சேகரிக்கவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முக்கியத்துவம் குறித்தும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்ட உருவாக்கத்திற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது குறித்தும் அறிவுரைகள் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தயார் செய்யப்பட்ட பசுமை செழிப்பு உரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சான்றோர் சான்று குறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு 2026-27 கல்வியாண்டிற்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான சார்ந்தோர் சான்று வழங்கப்பட உள்ளது. இந்த சான்று பெறுவதற்கு நீட் மதிப்பெண் சான்றிதழ் அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அல்லது சார்ந்தோர் இந்த சான்றை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளத்தில் அறை எண் 10 மற்றும் 11 செயல்பட்டு வரும் முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0435299765 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். சாதி பாகுபாடற்ற சமுதாய நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. அதன் அடிப்படையில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினை அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தினை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் நலர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா இந்தோனேஷியா இடையே வலுவான எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். லடாக்கின் லே பகுதியில் புறவழிச்சாலை அமைப்பதற்கு 990 கோடியே 51 லட்சம் ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இதன் மூலம் அந்த பகுதியில் போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையில் எதிர்காலத்தில் வலுவுடன் இணைந்து செயல்பட குறிப்பிடத்தக்க வழிவகுத்துள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். 2027ஆம் ஆண்டு பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் அனுப்பலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் சாதனைகளையும் வழங்கியவர்கள் awards.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் தீவிரவாதிகள் தாக்குதலில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்களால் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் குப்வாராவில் நடைபெறவில்லை என்றும் ராணுவ வீரர்கள் உயிரிழக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.